அடுத்ததாக சிறந்த இலக்கிய விமர்சகர், ஆழ்ந்த படிப்பாளி, சரியான கருத்துக்களை சரியான தருணங்களில் மிகச்சிறப்பாக முன்வைப்பவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய இலக்கிய திறனாய்வாளர் இந்திரன் அவர்கள். என்னால் வாசிக்கப்படுகிற, என்னால் நேசிக்கப்படுகிற, என்னால் மதிக்கப்படுகிற, என்னால் துதிக்கப்படுகிற பலரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் பிருந்தா சாரதியினுடைய கவிதைகளை முன்வைத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விழைகிறேன். இளம்புரை, இது பொம்மாத்தில்லை. ஏனெனில் பொதுவாக பொம்மாத்து சொன்னோன்னே ஜெயபாரஸ்கரனும் சுட்டி காட்டினார். ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா ஓசை நீயத்தோடு கூடிய மொழி தமிழினுடைய சுவாசம். அதை நாம் குறை சொல்லக்கூடாது. இது தமிழுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பொதுவானது. ஒரு குழந்தை கருவிலே இருக்கிற திரவ பொய்கையில் மிதந்து கொண்டிருக்கிற போது அதற்கு ஏற்படுகிற முதல் புலன் உணர்வே செவிப்புலன் உணர்வு தான். தாயினுடைய லப் டப் என்கிற ஓசை உணர்வு தான் அந்த குழந்தைக்கு வெளி உலகத்தோடு ஏற்படுகிற முதல் தொடர்பு. அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு கூட எப்போதெல்லாம் ஓசை ஒழுங்குடன் ஒரு சப்தம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் அது தன்னுடைய அழுகையை நிறுத்தி விடுகிறது. அதனால்தான் குழந்தை அழுத உடனே நாம் அதை தோளிலே போட்டு தட்டுகிறோம். இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்தாலும் கூட, தாய் இடது கை பழக்கமுள்ளவளாக இருந்தாலும் கூட இடது மார்பிலே போட்டு தட்டுகிறாள் அவள். ஏன் தெரியுமா? அது இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. எனவே அந்த ஓசை ஒழுங்கை நேசிப்பது என்பது பயாலஜிக்கலி இன்பில்ட். அதை நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் தமிழ் கவிதைகள் அத்தகைய ஒரு ஓசை அழகிலிருந்து விடுபட்ட போது கவசமின்றி போரிடுகிற ஒரு போர் வீரனைப் போல ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி நிற்கிறது. எனவே கவசமின்றி போர் புரிவது வீரனுக்கு பெரிய அழகுதான். அதனால்தான் புது கவிதை கவசமின்றி போரிட தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தான் பிருந்தா சாரதி போன்றவர்களும் மிகுந்த அற்புதமான ஒரு மொழியை கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட எளிமையும் தளர்வும் அடுத்தவனுக்கு புரிய வேண்டும் என்கிற அக்கறையும் கூடிய ஒரு மொழிநடையை பிருந்தா சாரதி தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போது நான் அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் பேசிக்கொண்டிருந்த என்னுடைய இனிய நண்பர், ஓவிய நண்பர் அமுதன் அவர்கள் சொன்னார், பிரமீல் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்த போது அவர் ஒரு தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். அப்போது பிரமீலுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கலாட்டா நடந்துருந்தாங்க. இல்லைன்னா பிரமீல் வந்தது ஒரு 9 மணிக்கு இரவு. வந்தவர் ஒரு அவருடைய புத்தகம் ஒன்றுடைய அட்டைப்படத்தை எப்படி வடிவமைக்கலாம் என்பதை கேட்பதற்காக வந்தார். வந்தபோது அதை நான் சொன்னேன், என்ன சார் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பெரிய வடிவமைப்பெல்லாம் தேவையில்லை, ஒரு புகைப்படம் வைத்திருந்தார். அவருடைய புகைப்படத்தை மேலே வைத்து அது மேலே உங்களுடைய கையெழுத்தி போடுங்கள், அதுதான் புத்தகத்தினுடைய அட்டை அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையா, நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னாரு. சரி, ஒரு ஸ்கெட்ச் பென் கொடுங்கன்னாரு. அந்த புகைப்படத்தை வச்சு அது மேலே கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டவரும் நிற்கல. அவர் எங்கிட்ட சொன்னால் ஒரு சின்ன கண்ணாடி இருந்தால் கொடுங்க, முகம் பார்க்குற கண்ணாடின்னு கேட்டார். அந்த ராத்திரி 9 மணிக்கு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை கொடுத்தோம். அவர் என்ன செய்தார், அந்த அட்டை படத்துக்கு எதிராக அதை வச்சு பார்த்தார். கண்ணாடியை பற்றி பிருந்தா சாரதி ஒரு கவிதை கூட எழுதியிருக்கார். கண்ணாடியை வச்சு பார்த்தார். பார்த்த ஏன் இது பண்ணுறீங்கன்னு. இல்லை, அப்போ தான் வந்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது தெரியும் அப்படின்னார். அடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, என்ன நடந்ததோ தெரியல, அவர் கையிலேருந்து தவறி அந்த கண்ணாடிக்கே விழுந்துருச்சு. ராத்திரி 9 மணி வீட்டில் விழுந்து அப்படி உடஞ்சி சிதறிச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எங்கள் வீட்டில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, வெள்ளிக்கிழமை இரவில் கண்ணாடி உடஞ்சால் ஆரோக்கியம் கெடுன்றது. எல்லாம் என் மனைவி, என்னுடைய குழந்தைகள்லாம், சின்ன பசங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் பிரமீல் துணி கூட அதை பற்றி கவலைப்படல. அழகாக கீழே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு பாருன்னு சொல்லி அந்த கண்ணாடி துறைகளை ரசிக்கிறாரு. இதை என் வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்து, இது போல ஆளுங்களெல்லாம் ஏன் ஒரு வீட்டுக்கு எட்டுறாரு ராத்திரி 9:30 மணிக்கு அப்படின்னு என் பிள்ளைங்களாம் பார்த்துட்டு தண்ணிடுறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிரமிழ் உடைந்த கண்ணாடியை எப்படி பார்த்து ரசித்தானோ அதுபோல தான் பிருந்தா சாரதி உடைந்து விழுந்திருக்கிற இந்த வாழ்க்கையை தங்களுடைய பல்வேறு கவிதைகளின் மூலமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திரைத்துறையில ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதனாக இருக்கிறவர்
இவர் ஏன் கவிதை எழுத வந்தார் என்று பிரமனை பார்த்து என்னுடைய குழந்தைகள் எப்படி சிரித்தார்களோ அதுபோல பல பேர் சிரிக்க நேரிடும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் திரைத்துறையில் இருந்தாலும் கூட கவிதையை எப்போதும் சுவாசிக்கிறவர் என்ற வகையிலே பிருந்தாசாரதி தன்னுடைய கவிதைகளை எழுதி குவித்து கொண்டே இருக்கிறார். இதற்கு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு வடிகாலாக வேடியப்பன் தன்னுடைய புத்தகத்தை அந்த மிக சிறப்பான முறையிலே இதில் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை வெளியிட்ட போது வேடியப்பனை பற்றி அடிக்கடி யோசிப்பேன். இதே ஒரு பேர் வந்து டிஸ்கவரி புக் ஸ்டால் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒன்று டிஸ்கவர் பண்ணணும்னு ஏன் அந்த வார்த்தை இவருக்கு வந்தது? அதுவும் தமிழ் சொல்லும் இல்லை, ஆங்கில சொல்ல போட்டிருக்காரு. டிஸ்கவரி புக் ஷாப், டிஸ்கவரி மேலே இவருக்கு ஏதோ ஒரு பெரிய மோகம் இருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போதான் தெரியுது. இவர் போடுற புத்தகங்கள் ஒவ்வொருத்தையும் பார்த்துக்கிட்டு வரும்போது ஓஹோ, இவர் வந்து ஒவ்வொருத்தரும் டிஸ்கவர் பண்ணி போடுறவர், அது போல ஒரு தேடல் உள்ளவர் தான் போட்டிருக்கு. அதனால தான் பரவாயில்ல ஆங்கில பெயர் வச்சுட்டு போட்டோம். ஏன்னா அவர் ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். என்னன்னா ஒரே ஒரு கவிதை, ஆனால் நிறைய பேசலாம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் பேசுறதை நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்கேன். ஏன்னா நாவலர்கள்லாம் இங்கே இருக்காங்க, நான் நாவலை நான் எழுத்தாளன். அதனால் ஒரே ஒரு கவிதை. அந்நிய மாதல். வெட்டப்பட்ட ஆட்டுத்தலை வெறித்து பார்க்கிறது, தோல் உரித்து தொங்கவிடப்பட்டிருக்கும் தன் உடலை. ரொம்ப அற்புதமான கவிதை இது. பிருந்தாசாரதிக்குள்ள ஒரு இயல்பு எப்பவுமே என்ன இருக்குன்னா, இந்த கவிதை தொகுதி முழுவதும் நான் பார்க்குறேன், ஒரு விசாரணை எப்பவுமே இருக்கு கவிதைகளுக்குள்ள. ஒரு கண்ணாடியை பார்த்தா அதுக்குள்ள அதை பற்றி விசாரணைகள், ஒரு எதை பார்த்தாலும் அதுக்குள்ள விசாரணை. ஈவன் காதல் கவிதை கொஞ்சம் இளம்பரை சொன்னாங்களே, அந்த காதல் கவிதையில் கூட ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணையின் காரணமாகத்தான். ஆனால் பொதுவாக வந்து சொல்லுவாங்க, கவிதை என்பது எதையாவது தெரிவிக்க முயலும் ஆனால் தெரிவிக்காது அப்படின்னு எஸ்டோபோன் சொல்லியிருக்கான். ஆனால் பிருந்தாசாரதி அப்படி இல்லை, எதையாவது தெரிவித்தே தீர்வேன் என்று சொல்வது தான் அவருடைய கவிதையினுடைய முறை. இந்த முறையில் அவர் வந்து இந்த கவிதை எழுதும்போது, வெட்டப்பட்ட ஆட்டுத்தலை வெறித்து பார்க்கிறது, தோலிரித்து தொங்க விடப்பட்டிருக்கும் தன் உடலை. இந்த கவிதையில பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அர்த்த அடுக்குகள் இதில் இருக்கு. இது என்னன்னாக்கா விரும்பின ஒரு காட்சி. பல தடவை நான் வந்து இந்த கறிக்கடைக்கு போறவங்களுக்கெல்லாம் தெரியும், அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காட்சி. பல்வேறு தத்துவ விசாரணைகளை எழுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது. அப்போ வந்து ரொம்ப ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலான ஒரு கேள்வியை, இருத்தலியல் சார்பான ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி இந்த 4-5 வரியில வைக்கிறார். இந்த ஆடு வெட்டப்பட்டு விட்டது, அதற்கும் தன்னுடைய தொங்கவிடப்பட்ட உடலுக்கும் இடையில ஒரு அந்நியத்தன்மை வந்து விட்டது. இதனால்தான் தலைப்பு அந்நியமாதல். இந்த அந்நியமாதல்ல வந்து நஷ்டமும் இருக்கு, லாபமும் இருக்கு. சரி, நஷ்டம் தான் நிறைய இருக்கு. அந்நியமாதல் வந்து எல்லாரும் அந்நியப்பட்டு நிற்கிறோம், நமக்கு நாமே அந்நியமாயிட்டோம் அப்படின்னா நிறைய புலம்பல்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு லாபம் இருக்கு. ஒரு கலை விமர்சனங்கிற வகையில எனக்கு தெரியும். எப்படின்னா, ஒன்றை விட்டு விலகி நின்று பார்க்கிற போது நமக்கு புதிய காட்சிகள் எல்லாம் சித்திக்கும். அதோடு இருக்கும்போது அதை வந்து வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். எழுந்தால் கோல்கான கண்ணை போல். அந்த கண் மையை எடுத்து கண்ணில வைத்து தீட்டும் போது அது அந்த கண் தெரியாது, அந்த கோல் தெரியாது. அதை விலகி எடுக்கும்போது தான் அந்த கண் தெரியும். அதனால அந்த தெரிவதை பற்றி வள்ளுவன் பேசுகிறார் இல்லையா, அதற்கு பெயர் தான் கிரியேட்டிவ் டிஸ்டன்ஸ். ஒரு ஓவியத்தை பார்க்க இங்கே ஓவியர்கள் நிறைய கூடியிருக்கிறார்கள். ஒரு ஓவியத்தை ஜேகே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஓவியத்தை பார்க்கிற போது அந்த ஓவியத்தை ரொம்ப அருகில் போய் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அது ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அந்த ஓவியத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்க்கணும். ஒரு சிற்பம் செதுக்கிறவனை பார்க்கலாம், ஒரு ஓவியத்தை செய்கிறவனை பார்க்கலாம். மருது இருக்காரு, அவர் ரொம்ப வேகமாக வரைவார், அவருடைய ஸ்பீடு பயங்கரம். அந்த ஸ்பீடில் ஒன்று போட்டுட்டு கொஞ்ச நாள் எப்படி பார்த்துட்டு திரும்பி அடுத்து போடுவார். அந்த கொஞ்ச நாள் விலகி நின்று பார்க்கறது இருக்குல்ல. ஒரு சிற்பம் செய்வான், அந்த சிற்பத்தை செய்து விட்டு அவன் என்ன செய்வான், வெளியில் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு 2 உளியினால் 2 தட்டி தூரத்தில் வந்துட்டு ஒரு சிகரெட்டை பிடிச்சி சாம்பல்லாம் தட்டிட்டு அடுத்த தட்டுவோம். அதுக்கு தான் ஒரு கிரியேட்டிவ் டிஸ்டன்ஸ். அந்த கிரியேட்டிவ் டிஸ்டன்ஸ் கிடைக்கிற போது வாழ்க்கையை பற்றிய, ஓவியத்தை பற்றிய, கலை படைப்புகளை பற்றிய, எல்லாவற்றையும் பற்றிய ஒரு விசாரணை நாம்
நிம்மதியாக நிகழ்த்த முடியும். அத்தகைய நிம்மதியான ஒரு விசாரணையைத்தான் இந்த ஆட்டு தலை தன்னுடைய இதை பற்றி, உடம்பை பற்றி நிகழ்த்துகிறது. மிக அற்புதமான ஒரு கவிதை. இதில் இவருடைய கவிதைகளில் நிறைய சொல்லலாம். இதில் ரொம்ப ஒரு நிம்மதி என்னென்ன, இந்த கவிதையில் அவர் இயல்பாகவே ரொம்ப ஒரு மிருதுவானவர். அவர் ரொம்ப இளம் பருவத்திலேருந்து எனக்கு தெரியும். புதியவர்பன் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையாக அவர் கவிதை எழுதிட்டு இருந்தார். நான் போய் பார்த்துருக்கேன் நான் அவரை. அப்போ அவர் பூனைன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த பூனைன்ற கவிதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டு இங்கே ஒரு பத்திரிகையில் நான் வெளியிட்டிருக்கிறேன் அதை. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ ஒரு பூனைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை படித்து பார்த்தபோது அந்த பூனைக்கும் இந்த பூனைக்கும் எவ்வளோ வித்தியம். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. இந்த பூனை ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கு, அந்த பூனை அப்படி இல்லை. அப்போ இந்த பூனை இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இதை சொல்லி நான் பிருந்தா சாரதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தை தவிர இன்னும் ஏராளமான காதல் கவிதைகளையும் இன்னும் ஏராளமான வாழ்க்கை பற்றிய விசாரணைகளையும் எழுதி குவிக்க வேண்டும் தன்னுடைய சினிமா வேலைகளுக்கு இடையில். சத்யஜித் ராய் சொல்வார், அவர் ஃபிலிம்ஸ் அண்ட் தேர் ஃபிலிம்ஸ் என்ற புக்கில், ஒரு சினிமா எடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு போரை நடத்துவது போல, ஒரு பெரிய ஒரு காலாட்படைகளையும் குதிரைப்படைகளையும் வச்சு நடத்துவது போல ரொம்ப கடினமான வேலை ஒரு சினிமா எடுக்கிறதுன்றது. அதுக்கிடையில நான் 4 எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுவார். அதுபோல ஒரு போரை நடத்துகிற நிலைமையிலும் கவிதையை பிரியாமல் இருக்கிற தமிழ் மரபு. காரணம் என்னன்னு நரன் கேட்டார் இல்லையா, ஏன் எல்லாரும் கவிதை எழுதுறாங்க? தமிழன் கவிதையாகவே தான் வாழறான். அதனால் தமிழ் மரபு இது. தமிழ் மரபு தமிழனை கவிதை எழுதாமல் இருக்க விடாமல் செய்யாது. கவிதை என்பது நெரிசல் மிகுந்த பர்தான், ஆனாலும் அதில் தொற்றிக்கொண்டாவது நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.